டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் ஸ்டார் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஸ்டாரை இந்த வாட்டி ஒரு வித்தியாசமாக பண்ண ஹெவல்ஸோடைய ஸ்மார்ட் எல்இடி பல்பை வாங்கி அதில் நம்ம செட் பண்ணலாம் ஸ்டார் லைட்டை அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கனெக்ட் பண்ணேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதில் ஆப் கான்ஃபிகரேஷன்லாம் இருக்குது, அதை நீங்கள் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் புரியும். இந்த ப்ராடக்ட்டுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த பாயிண்டில் நம்ம செட் பண்ணணும். இப்போ இந்த பாயிண்டில் ஆல்ரெடி வேறு சோக் இருக்குது. அந்த சோக்கை கழட்டி பல்ப் ஹோல்டரை இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் லைட்டை மாட்ட முடியும். மழை வேறு செம்மையாக பெய்யுது. இந்த மழையில் எப்படி இந்த வேலையை செய்ய போகிறேன்னு தெரியல. இப்போது அந்த சோக்கை கழட்டியாச்சு. சோக்கை கழட்டிட்டு பல்ப் ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், கனெக்ஷன் கரெக்டாக கொடுத்துட்டேன். இப்போ அடுத்தது நம்ம இந்த பல்பை அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பல்பை ஃபிக்ஸ் பண்ணதும் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு. ஆப்பில் கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கு நம்ம வீட்டில் வந்து ஒய்ஃபை இருக்கணும். அந்த ஒய்ஃபையில் நம்ம ஃபோனை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எல்இடி பல்பை ஆன் பண்ணணும். ஆன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு அங்கே கேட்கும் பாருங்கள், எல்இடி பல்ப் வந்து ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகுதா ஸ்லோவாக பிளிங்க் ஆகுதா அப்படின்னு கேட்கும். ஏன் சொன்னால் இது வந்து 2 பேரிங் மோடு இருக்குது இந்த எல்இடி பல்பில். எந்த பேரிங் மோடில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக தான் அந்த லைட்டு பிளிங்க் ஆகுது. அதில் ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு பேரிங் மெத்தடு, ஸ்லோவாக பிளிங்க் ஆகிடுச்சு சொன்னால் இன்னொரு பேரிங் மெத்தட் இருக்குது. அது வந்து ஏபி மெத்தடு. அது 2 மெத்தட்லேயும் நான் இப்போ காட்டுற பாருங்கள். எனக்கு வந்து நார்மல் மெத்தடில் வந்து கனெக்ட் ஆகலை. எவ்வளோ கனெக்ட் பண்ணி பார்த்தேன், ஃபெயில் டு ஆட் டிவைஸ்னு வந்துடுச்சு. சரி, அடுத்தது நம்ம வந்து ஏபி மோடில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து இஇசட் மோடு. இந்த மோடில் வேலை செய்யலை, கனெக்ட் ஆகலை. அடுத்தது ஏபி மோடு. பட்டன் இஇசட்னு ஒரு மேலே டாப்பில் பட்டன் இருக்கு பாருங்கள், அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா அதில் ஏபி மோடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஏபி மோடு மாறிடும். அதுக்கப்புறம் லைட்டு வந்து ஸ்லோவாக பிளிங்க் ஆகணும். ஸ்லோவாக பிளிங்காக எரியணும். அப்படி எரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதை கிளிக் பண்ணோம்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ண சொல்லி ஓப்பன் ஆகும். ஒய்ஃபை நேம் வந்து ஸ்மார்ட் லைஃப் 88DDன்னு இருக்குது பாருங்கள், அதுதான் எல்இடியோட ஹாட்ஸ்பாட். அதில் நம்ம ஃபோனை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபோன் வந்து பேரிங் ஆக ஆரம்பிச்சிடும். பேர் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஆப்பில் அந்த எல்இடி பல்ப் கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, டன் கொடுத்துட்டோம்னா டன் ஆகிடும். அடுத்தது நம்மளுக்கு இதில் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம செட் பண்ணிக்கலாம். மில்லியன்ஸ் ஆஃப் கலர் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வச்சு பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேறு என்னென்ன ஆப்ஷன் பண்ணணுமோ எல்லாமே நம்ம பண்ண முடியும். அதில் நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் சீன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து எந்த டைப் ஆஃப் சீன் நம்மளுக்கு வேணுமோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் பார்த்திங்கன்னா இப்போ கிறிஸ்மஸ் டைம்ன்றதுனால கிறிஸ்மஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணேன். அது பார்த்திங்கன்னா வெறும் ரெட்டு அண்டு க்ரீன் மட்டும்தான் பிளிங்க் ஆகுது. சரி, இது வேணான்னு சொல்லிவிட்டு செலிப்ரேஷன் சீன்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த மோடு வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அதை கிளிக் பண்ணேன். அதில் கிளிக் பண்ணால் அதில் எல்லா டைப் ஆஃப் கலர் இருக்குது. அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணேன். அப்படி மாறி எரிஞ்சால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைமரும் செட் பண்ணிக்கலாம். எத்தனை மணிக்கு ஆன் ஆகணும், எத்தனை மணிக்கு ஆஃப் ஆகணும் நம்ம செட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக அந்த டைமுக்கு ஆன் ஆகிடும். ஆனால் இது ஒய்ஃபைல இந்த எல்இடி லேம்ப் கனெக்ட் ஆகிருக்கணும் எப்போவுமே, அப்போ தான் இந்த கரெக்டாக வேலை செய்யும். ஈவினிங் 5:30க்கு ஆன் ஆகணும், மார்னிங் 6 o'clock ஆஃப் ஆகணும்னு செட் பண்ணிட்டேன். இது செட் பண்ணிவிட்டு நம்ம சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். நம்ம இந்த எல்இடி ஆஃப் பண்ண தேவையில்லை, ஆன் பண்ண தேவையில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும் ஆஃப் ஆகும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு, கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நார்மலாக ஒரே கலர் ஒரே லைட்டு இல்லை ஒரே கலர் மாதிரி போட்டு ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இது ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக நான் அதை பார்த்து ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.